அதாவது சகோதரருடைய கேள்வி என்னன்னா, பெண்களுக்கு ஆண்களுக்கு இருக்கிறது மாதிரியான நிறைய வாய்ப்புகள் இல்ல. சலுகை என்று சொல்லக்கூடாது. சலுகை வேற, வாய்ப்புகள் வேற. பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா குறைவா கொடுக்கிறான், ஆண்களுக்கு நிறைய கொடுக்கிறான் அப்படின்றது அவருடைய கேள்வி. ஒரு ஆண் சொர்க்கம் செல்ல வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சொர்க்கத்திற்காக வேண்டிய அமல் செய். அப்படி சொர்க்கத்திற்காக வேண்டி ஆசைப்படுகிற நாம், சொர்க்கத்திற்காக வேண்டிய அமல் செய்கிற நாம் எத்தனை வழிகளில் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பல்வேறு விதமான பொறுப்புகள், கடமைகள். அல்லாஹ்விற்குரிய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று ஹுக்கூக்குல் இன்சான், மனிதர்களுக்குரிய கடமைகள் என்கிற அடிப்படையில் ஒரு ஆண் தன்னுடைய தாயை கண்ணியப்படுத்த வேண்டும், தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும், தந்தைக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நெருங்கிய உறவினர்களுக்கு செய்ய வேண்டும். அதே போன்று இதெல்லாம் பிர்ரு, புண்ணியம் என்பதில் அடங்கக்கூடிய விஷயங்கள், உபகாரம் என்கிற அடிப்படையில் வருகின்ற விஷயம். அதை தாண்டி மனைவி, பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்ற ஹக்குகள் இருந்து, அதை தாண்டி இரத்த பந்த உறவுகள், சகோதரி, சகோதரன், அவருடைய பிள்ளைகள், இப்படி எனது பறந்து விரிந்து கொண்டு போகக்கூடிய உறவுகள் இருந்து கொண்டு, சமுதாய கடமைகள் இருந்து கொண்டு, வணக்கம் சார்ந்த கடமைகள், 5 நேர தொழுகைகள் ஜமாத்தாக மஸ்ஜிதில் வந்து நிறைவேற்ற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும். இவ்வளவு கடமை யாருக்கு? பெண்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி அவர்கள் ரொம்ப எளிமையா சொல்றாங்க. ஐமா இம்ராத்தி ஸல்லத் ஹம்ஸஹா வஸாமத் ஷஹரா வஅதாத் லிபாலிஹா. எந்த ஒரு பெண் 5 நேரம் தொழுது, 5 நேரம் ஃபர்லான தொழுகை தொழுது, ரமலான் நோன்பை நோற்று தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்படுகிறாளோ, கீழலஹா உதுகுலில் ஜன்னதி பி ஐயி அபுவாபின் ஷி. அவளுக்கு சொல்லப்படும், நீ சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியா செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த வாசல் வழியா. சொர்க்கத்துடைய வாசல்கள் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரமலானுடைய மாதம். சொர்க்கத்துக்கு ரமலானுக்குமான தொடர்பு என்ன? மாஷா அல்லாஹ். சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலுடைய பேர் என்ன? ரய்யான். இந்த ரய்யான் என்கிற வாசல் வழியா யார் மட்டும்தான் உள்ள போவாங்க? நோன்பாளிகள். மாஷா அல்லாஹ். அப்ப பெண்ணும் ஆணும் அந்த வாசல் வழியா போகலாம். சொர்க்கத்திலே பாபுல் ஜிஹாத் என்கிற பாபுல் இருக்கு, வாசல் இருக்கு. பாபுல் ஜிஹாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உயிரை துறந்த தியாகிகள், உயிர் தியாகிகள், முஜாஹிதுகள், அவர்கள் நுழைவதற்கான வாசல். நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஜிஹாது செய்து நம்முடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்காவிட்டால் அந்த வாசல் வழியா நம்ம அழைக்கப்படுவோமா? அழைக்கப்பட மாட்டோம். நமக்கு அந்த வாசல் கிடையாது. அதே போன்று பாபு சதக்கா என்கிற ஒரு வாசல் இருந்து ஒன்று, தர்மத்திற்கான வாசல். நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் அளப்பெரிய அளவிற்கு செல்வத்தை தர்மம் செய்யவில்லை என்று சொன்னால் நாமும் அந்த வாசல் வழியா அழைக்கப்பட மாட்டோம். ஆனால் இது எதுவுமே செய்யலனாலும் பெண்கள் என்ன செய்யறாங்க? எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுறாங்க. இது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பா இல்லையா? சலுகை இல்ல, சிறப்பு. நீங்க அதைத்தான் கேள்வியை கேட்டீங்க. ஆணுக்கு முன்னுரிமையா, பெண்ணுக்கு முன்னுரிமையா? அதான் கேள்வி. அப்ப இது யாருக்கான முன்னுரிமை? பெண்களுக்கு. இப்ப அடுத்ததா ஒண்ணு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, மறுமையில் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு ஹூருல் ஈனை தரா, பெண்களுக்கு இல்ல அப்படின்னு. உலகத்திலும் சரி, மறுமையிலும் சரி, ஆணையும் படைத்தவன் அல்லாஹ், பெண்ணையும் படைத்தவன் அல்லாஹ். ஆணுக்கான தேவை என்ன என்பதை அறிந்தவன் அல்லாஹ், பெண்ணுக்கான தேவை என்ன என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். நீங்க ஏன் மறுமைக்கு போயிட்டீங்க? உலகத்திலேயே நம்ம கேட்கலாம் இல்லையா? ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் எத்தனை திருமணம் செய்யலாம்? கணக்கு எல்லாருக்கும் தெரியுது பாருங்க. சரி, ஷார்ப் நீங்கலாம். அப்ப 4 வரைக்கும் செய்யலாம். ஏன் ஒரு பெண்ணுக்கு 4 இல்ல? நீங்க மறுமைக்கு போயிட்டீங்க. உலகத்திலேயே கேட்கலாம்ல. அதுதான் அல்லாஹ் படைத்திருக்கிற நியதி. இதில் இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆணுக்கான இயல்புகள், குணாதிசயங்கள் வேற, பெண்ணுக்கான இயல்பு, குணாதிசயங்கள் வேற. ஒரு ஆண் தன்னுடைய உள்ளத்தில் ஒரே நேரத்தில் 4 பெண்களையும் இனிக்கலாம் கொண்டு நடக்க முடியும். மனசுல 4 பெண்ணுக்கு இடம் கொடுக்க முடியும். சரிங்களா? அதாவது 4 பேரையும் அவரால நேசிக்க முடியும். 4 பெண்ணோடு அவர் குடும்பம் நடத்த முடியும். 4 பெண்ணையும் அவரால் நேசிக்க முடியும். இது வெறுமனே நம்ம மார்க்கம் சொல்லுகிறது, குரான் சொல்லுகிறது என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல. இதுதான் என்னது? பயாலஜியும் கூட. மனிதனுடைய குணாதிசயம் தான். சரிங்களா? அதே நேரத்துல ஒரு பெண் எடுத்துட்டீங்கன்னா அந்த குணம் பெண்ணிடத்துல இல்ல.
ஒரு பெண்ணிடத்தில் அந்த குணம் இல்லை. பெண்ணை பொறுத்தவரையில் அவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது போன்று, அது பெண்ணுக்கு தான் பொருந்தும். ஒரு கணவன் தான் அவங்களுக்கு. அவர்கள் உளப்பூர்வமாக ஒரு ஆணைத்தான் நேசிப்பார்கள், அவரோடு தான் வாழ்வார். அந்த கணவன் அவர்களை விட்டு விட்டால், கணவன் விட்டுட்டாங்க அல்லது கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு அல்லது கணவன் மரணிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த இருக்கக்கூடிய மென்டல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அவங்க என்ன செய்யறது, ரெக்கவரி ஆகிறதுக்கு காலங்கள் எடுக்கும். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இப்ப நாமெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மனைவி மௌத்தாயிட்டாங்க, எத்தனை நாள் வரைக்கும் காத்திருப்பீங்க அடுத்த கல்யாணத்துக்கு? 40 நாளா? 3 நாள். சரிங்களா? 40 நாள் ஜில்லா போறீங்களா? அடுத்த நாளை கூட ரெடியா இருப்பாரு இவரு. சரிங்களா? 3 நாள்ன்றது துக்கம் அனுஷ்டிப்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிற அளவுகோல். ஆனா ஒரு ஆண் எப்ப ரெடியா இருப்பாரு? அடுத்த நாள்னாலும் ரெடி தான். இல்லையா? அடுத்த வக்துக்குனாலும் ரெடி தான். சரிங்களா? கொண்டு போய் மையத்தை அடக்கிட்டு வந்தோமா, அடுத்து ஏங்க எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க அப்படின்ட்டுவாரு. சரிங்களா? இது ஆண்களுடைய இயல்பு. ஆனா அதே நேரத்துல ஒரு பெண்ணு கணவன் இறந்து விட்டா 4 மாதம் 10 நாள் அவர்களுக்கான இதா கடமை. நீங்க ஒரு பெண்ணை அவருடைய கணவன் மரணித்ததற்கு பிறகு பெரும்பகுதி பெண்களை அவங்க இன்னொரு திருமணம் வேண்டாம் என்கிற நிலையில இருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு வர்றது அதுவே பெரிய சவால். அதுவே பெரிய சவால். ஏன்? அவங்களுடைய மனநிலை அதற்கு தயாரில்லை. அப்ப அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆண்களுக்கென்று ஒரு இயல்புகளை தந்திருக்கிறான், பெண்களுக்கென்று ஒரு இயல்பு தந்து. அதன் அடிப்படையில் தான் உலகத்துல நம்ம என்ன செய்றோம்? ஆணுக்கு 4 பெண்ணுக்கு 1 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஒரு நேரத்துல ஒரு பெண் ஒரு கணவனோட தான் வாழ முடியும். அதுதான் மார்க்கம் சொல்லுகின்ற ஒழுக்கம், ஒரு பெண்ணுக்கான கண்ணியம். இதை மீறக்கூடியவர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. கண்ணியம் இல்லாதவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், அது எல்லா இடத்திலும் விதிவிலக்குகள், எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கிறது மாதிரி அது மாதிரி நிலைகள் இருக்கும். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு ஆளானவர்கள் எல்லாம் அது மாதிரி செய்வாங்க. ஆனா பெரும்பகுதி என்னது? பெண்களுடைய மனநிலை இதுதான். இதுதான் பெண்கள். சரிங்களா? அதனால தான் அவங்க என்ன செய்றாங்க, நாம 4 பெண்களையும் திருமணம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் நிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு அதை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதான் இயல்பு. அப்ப இந்த அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா மறுமையில ஒரு ஆணுக்கு ஹூரை தருகிறான்னு சொன்னா, மறுமையிலும் அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு ஹூரெல்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரன் தான் போதும். சரிங்களா? அது அவங்களுக்கு திருப்தி. அதை கொண்டு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு திருப்தியை தர்றான். அதை கொண்டு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், மன நிறைவை தருகிறான். அப்ப அது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நீதமான முறையில் கொடுக்கிறான் அப்படின்றது அது